ஈரான், அமெரிக்கா இந்த யுத்தம் திரும்பவும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இருதரப்புலையும் மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப பல பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. ஈரான் பதில் தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எஸ்கலேஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம மேப் வீடியோ வழியா பார்க்கலாம். இப்ப நம்ம எந்த டிலேயுமே இல்லாம மேப்புக்குள்ள போலாம். இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா அவங்களோட எல்லா யூட்டிலைசேஷனையும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா செஞ்சிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் யூட்டிலைசேஷன் ஃபர்ஸ்ட். E3B ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கியிருக்கு. ஸோ அந்த விமானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஷியன் கல்ஃப் பகுதியில் பறந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இது சவுதி அரேபியாவோட ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி தான் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அட் த சேம் டைம் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டேங்கர் ரீஃபியூலரிங் ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போல. ஆனால் பல டேங்கர் ஏர்கிராஃப்ட் ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரானோட பகுதிகளில் தாக்குதல் பண்ணுறதுக்காக போயிருக்கு. ஏன்னா F-35 ரேஞ்ச் கொஞ்சம் கம்மின்றதுனால ரீஃபியூலிங் டேங்கர் வேணுன்றதுக்காக இந்த டேங்கர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் சென்டர் பறந்திருக்கு. ரெண்டாவது டேங்கர்ஸ் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட தெஃபா, ஆர்தேஷ் பேஸ், அப்புறம் சிக்ரி, லாவன், கொனார்க், சபஹார், அப்புறம் பந்தார் அப்பாஸ். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ள அமெரிக்கா அட்டாக் பண்ணிக்கிறான். ஸோ இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நாட்டுக்கும் நம்மளுக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சபஹர். இந்த சபஹர்ல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அது ஒரு ஃபேக் இமேஜ் வேற, அது தெரியாம வேற அவர் பண்ணிட்டாரு. அது முன்னாடி தாக்குதல் நடந்தது, அது ஃபேக்கு. ஈரானோட சபஹார்ல இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணல அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு சைடு ஓரமாக வச்சிடலாம். அந்த பவர் பிளான்ட்ல ஒன்றும் அட்டாக் நடக்கல. அது பழைய அட்டாக் நடந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு OSTN வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அதை ட்ரம்ப் அவர்கள் ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது பழைய இது வேற. அந்த அளவுக்கான சேதங்கள் ஏற்படல. அதனால அதுதான் நல்லா இருக்குதுன்னு பழசையே போட்டு கொஞ்சம் பிரம்மாண்டமா வைக்கலான்னு வச்சுட்டாரா என்னமோ தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நடக்கக்கூடியது இமாம் அலி மிலிட்ரி பேஸ், இந்த சபஹார் போர்ட்ல இருக்கக்கூடிய மிலிட்ரி பேசஸ் மேல அட்டாக் பண்ணியிருந்துருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா? ஸோ அது மேல அட்டாக் பண்ணியிருந்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஷாஹித் பெஹெஸ்தி போர்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணதான் பெரிய இழப்புகளா இங்க கன்சிடர் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா மே 2016 இந்தியா அப்புறம் ஈரான் ஒரு இருநாடு ஒப்பந்தம், பைலேட்டரல் ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்திடப்பட்டுச்சு. ஸோ அந்த ஒப்பந்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா $120 மில்லியன் ரஃபா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இன்வெஸ்ட் பண்ணும். 600 மீட்டர் லாங் கண்டெய்னருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல. ஸோ ஃபிஷிங் போர்ட்டு இந்த இடத்துல எல்லாமே இருக்கு. இந்த பகுதியில எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி இருந்துக்கிறாங்க. இது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இழப்பான்னு கேட்டிங்கன்னா இழப்பு. ஆனால் இப்போதைக்கு நம்மளோட கம்பெனிஸ் அங்கே ரன் ஆகுறதுல ஏதாவது ஒரு நம்மளோட ஃபெசிலிட்டிஸ் ரன் ஆகல பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இது கவலைக்குரிய விஷயமா மாறி இருக்கு அப்படிங்கிறது போல இந்தியாவில் பரவலாக வந்துகிட்டு இருக்கு. நம்ம அரசாங்கம் என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்கப்புறம் பேச போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ரி. ஸோ சிக்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டவர் இருக்கும், கம்யூனிகேஷன் டவர். ஸோ அந்த டவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷிங் பார்ட்ஸ் மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க, போர்ட்ஸ் மேலாம் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இழப்புகள் ஏற்படுத்தணும். இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்கள் போக வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஈரான் எந்த வழியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த வழிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோஸ்டல் ஏரியாஸ்ல அதிகமான அட்டாக் நடந்திருக்கு. ஸோ சிக்ரி பகுதியில் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா மிக பெரிய அட்டாக் அப்படிங்கிறது வந்து பண்ணா பந்தர் அப்பாஸ். ஸோ பந்தர் அப்பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஃபெசிலிட்டிஸ், இங்க இருக்கக்கூடிய மீன்பிடி போர்ட் எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இழப்புகள் இந்த பகுதியிலேயே அதிகமா இருக்கு. குறைஞ்சது 10 தாக்குதலாவது வந்து பார்த்தீங்கன்னா பந்தர் அப்பாஸ்ல ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாசாவோட ஃப்ரின்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரெக்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்த விட அதிகப்படியான தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புஷர். ஸோ புஷரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் டவுன் பண்ணதா அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. அட் த சேம் டைம் புஷரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் புஷரில் வந்து பல இடங்கள் அட்டாக் நடந்திருக்கு. இதில் ரஷ்யாவோட நபர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த அணு உலை பாதுகாப்பு, அணு உலை மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ அதுக்கு பக்கத்துலேயும் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. பேக் டு பேக் அட்டாக். ஃபர்ஸ்ட் புஷர்ல அட்டாக், திரும்பியும் புஷர்ல அட்டாக், அதுக்கப்புறம் அந்த ரஷ்யா பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட நபர்கள் இருக்கக்கூடிய பகுதி பக்கத்துலயும் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்.
ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் அ அடுத்த லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் இது நடக்குது. புஷர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த புஷர் அட்டாக்னால வந்து பார்த்தீங்கன்னா, என்பிடி இந்த நியூக்ளியர் டீலுக்குன்னு சொல்லிட்டு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அதனால நேஷனல் செக்யூரிட்டி கமிஷன், ஈரானோட பார்லிமென்ட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ச்சியா இதுக்கப்புறம் நியூக்ளியர் அணு உலை மேல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. நியூக்ளியர் பவர்ட் எனர்ஜி இந்த இடத்துல அட்டாக் பண்றாங்க. அது புஷர்ல அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, நாங்க என்பிடில வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வெளிய வந்துருவோம். எங்களோட நியூக்ளியர் டாக்டரினும் வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி அமைக்கப்படும் அப்படிங்கிற சொல்றாங்க. அட் த சேம் டைம் இந்த தாக்குதல்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல மொத்தம் 8 நபர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள். 2 நபர் ஏர் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்காங்க. அந்த ஏர் பேஸ்ல அடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதுல 2 நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். ஸோ இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ரெடியா தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால சவுதி அரேபியா இந்த ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெட் கலர்ல மார்க் பண்றேன். ஸோ இந்த ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ரேடியோ சிக்னல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஜாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ தட் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்கள் லான்ச் பண்றாங்க அப்படிங்கும்போது, பெருமளவுல அது செயலிழந்துரும். ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தாது பெருமளவுல அப்படிங்கிறதுனால, அது ரேடியோ சிக்னல்ஸ வந்து ஜாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, தடுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஈரான் வழக்கம் போல மிசைல்கள லான்ச் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஸோ அவங்க லான்ச் பண்ணக்கூடிய வியூ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, குவைத், பெஹ்ரின், சவுதி, யுஏஇ பல பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈரான் ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுல குவைத் தரப்புலேருந்து அலர்ட்ஸ் வந்திருக்கு. பெஹ்ரின் தரப்புலேருந்து அலர்ட்ஸ் வந்தது. ஸோ இதுல குவைத் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மொத்தம் 13 ட்ரோன்கள் இன்னைக்கு காத்தால வந்துச்சு. நாங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். ஈரானோட 2 மிசைல்கள நாங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ பெஹ்ரின்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5த் ஃப்ளீட் அமெரிக்காவோட நேவல் படை இருக்கும் இல்லையா? ஸோ அது மேல அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா இன்டர்செப்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ வழக்கம் போல அமெரிக்கா எந்தெந்த பகுதிகள அவங்க அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அந்தந்த பகுதியில அட்டாக் பண்றாங்க. இதனால பிரயோஜனமா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ அமெரிக்கா எந்த அளவுக்கு எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்றாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அமெரிக்கா அவங்களோட கப்பல்கள், நேவல் படை வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இறங்கிடுச்சுன்றாங்க. பட் அந்த அளவுக்கு இல்ல. அவங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ நெருங்குறாங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஈரானோட சர்ஃபேஸ் வெசல்கள் எப்படி உக்ரைனோட சர்ஃபேஸ் வெசல்கள் ரஷ்யாவ அட்டாக் பண்ணுச்சு. அதே போல பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறதுல பலரோட கருத்துக்களா இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். பட் ஆனா அட்டாக் ஆரம்பிச்சிருச்சு. இது மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்குள்ள போயிட்டோம்னா, உக்ரைன்ல பின் பாயிண்ட் ஸ்ட்ரைக். ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதுல உக்ரைன் அட்டாக் பண்றாங்க, ரஷ்யா அட்டாக் பண்றாங்க. இருதரப்புலயும் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இப்பலாம் அதிகமான ட்ரோன்கள் உக்ரைன் லான்ச் பண்ணிருக்காங்க. அது வேற கத. பட் இருந்தாலும் பின் பாயிண்ட் ஸ்ட்ரைக் மிக முக்கியமான தாக்குதல். இதனால இழப்புகள், பேரிழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படின்னா, அது உக்ரைனுக்குள்ள தான் இந்த ஆயுத கிடங்கு இது போல முக்கியமான பகுதிகள்லாம் இருக்கு. இப்ப ரஷ்யா மேல தாக்குதல் பண்ணதுனால ரஷ்யா நாங்க டீசல எக்ஸ்போர்ட் பண்றத ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. 2வது இம்போர்ட் பண்ணுவோம். வேணுங்கிற எனர்ஜிய வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது அவங்களுக்கு இழப்புகளா இருக்கு. இதனால போர் ஸ்டாப் ஆகுமானா இல்ல. ஆனா இப்போ உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ஸ்டேஷன் கூட இல்ல. அந்த அளவுக்கான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல இப்ப நடக்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு அட்டாக் அப்படிங்கிறது உக்ரைன்ல பின் பாயிண்ட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா இந்த பின் பாயிண்ட் ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கான காரணம் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாத ஒரு காரணத்தினால. மேற்கு நாடுகள் அதை இழந்துட்டாங்க. டிஃபென்ஸ் கெப்பாசிட்டிய இழந்துட்டாங்க. ஸோ அதனால இப்போ உக்ரைன்ல பேரிழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பெலிஸ்டிக் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட கேபிட்டல்ல நடந்திருக்கு. ஸோ இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது அ இடது பகுதி இந்த டி டினிப்பர் ரிவர் இருக்கும் இல்லையா? அதோட இடது பகுதி அப்படின்னு சொல்றாங்க. கீவ 2ஆ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணும் இதுல. மேற்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, கீவோட மேற்கு பகுதியில இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஸ்பெசிஃபிக்கா நம்ம மேப்ல பார்ப்போம். ஸோ இந்த தாக்குதல்னால அதிகப்படியான இழப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பண்ண செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப மேப்ல பார்ப்போம். ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீவ் இருக்கு இல்லையா? ஸோ அதோட ஒரு இம்பார்ட்டன்டான வேர் ஹவுஸ வந்து பார்த்தீங்கன்னா, குறி வச்சு அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதி தான். வீடியோ பதிவுகள் ஆல்ரெடி லோட் ஆயிருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெஷ்னிய பார்த்தோம். ஸோ கீவோட மேற்குல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் அந்த டிப்ளீட்டட் யுரேனியம் பார்த்தோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் மேல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பகுதிகள்ல இப்போ வேர் ஹவுஸ் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் அடுத்த ஒரு பெரும் இழப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாதனால பெரிய அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்கு. இதுல உக்ரைன் சொல்லக்கூடிய விஷயம்னா, வெறும் 92 ஏரியல் அசெட்ஸ் தான் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறது போல, உக்ரைன் தரப்பு வந்து பண்ண ரிப்போர்ட்ஸ் குடுத்திருக்காங்க. 92 இருந்துமே ரஷ்யானால இந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படுத்த முடியுது துல்லியமா அப்படின்னா, அவங்க கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட வீக்னஸ் இந்த இடத்துல காட்டுது.
இது போக இன்னும் களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் நடந்திருக்கு. இது நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான ஒரு தாக்குதல். அது மட்டும் இல்லாம, அமெரிக்கா ஒரு வார்னிங்கும் குடுத்திருக்காங்க உக்ரைனுக்கு. அடுத்த 72 மணி நேரம், 42 மணி நேரம் ரொம்ப கிரிட்டிக்கல். ஹெவியான ஸ்ட்ரைக் நடக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு வார்னிங் குடுத்ததாகவும் சொல்லப்பட்டுட்டு வருது. செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ இந்த அக்டோபர் டூ ரிமெம்பர். ஸோ இத நம்ம முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறது தான். சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெருசா ஒரு இதா தெரியாது. ஸோ நம்ம முன்னாடி இருந்தே இந்த அலர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறோம். பிரேஸ் ஃபார் இம்பாக்ட் அப்படிங்கிறது போல. ஸோ ஹெவியான தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது அப்படியே எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா 3ஆம் உலக யுத்தம். அதுக்கு எல்லாரும் தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ரீஜினல் வார்ஸ் அப்படிங்கிறது பண்ண பல பகுதிகளில் நடக்கும். அமெரிக்கா இங்க ஆக்டிவா ஈரானோட என்கேஜ் பண்ணிருக்காங்க. ரஷ்யா ஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல என்கேஜ் பண்ணிருக்காங்க. சைனா தைவானோட என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். ஜப்பான் மிலிட்டரி பட்ஜெட் இன்கிரீஸ் பண்றாங்க. பிலிப்பைன்ஸ் தயாரா இருக்காங்க. தைவான் அதிகப்படியான அலர்ட்ல இருக்காங்க. அவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது போல பல முனை தாக்குதல்கள் பல நாடுகள்ல பல வகையில நடக்குமா அப்படின்ற கேள்வி. அது சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் என்ன பிரச்சனை செய்ய இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பாகிஸ்தானுக்கு சுத்தி வர எதிரிகள் தான். ஈரான் எதிரி தான். ஆப்கானிஸ்தான் எதிரி தான். சும்மா சும்மா போய் ஆப்கானிஸ்தான் அடிச்சா தான் கேள்வி கேட்க ஆள் இல்லன்னு அங்க புடிச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கான இன்னொரு காரணமும் இருக்கு. ஸோ அந்த பகுதியிலிருந்து ஈரானுக்கு உதவிகள் செய்யலாம். ஸோ ஈரானுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் அந்த இடத்துல பதுங்கி இருக்கலாம். அந்த இடத்துல இருந்து லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை பண்ணலாம். ஸோ இது போல பல காரணங்கள் இருக்கிறதுனால, அது ஒரு சேஃப் வேர் ஹவுஸா இருக்கலாம். ஸோ அது ஈரானுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுனால, பாகிஸ்தான் அங்க இருக்கக்கூடிய பகுதிகள ஏர் ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகளும் ஒரு சைடு வந்துட்டு இருக்கு. சில அனலிஸ்ட்டோட கருத்துக்கள். ஸ்பெகுலேஷன் தானே. யார் வேணாலும் என்ன கருத்துக்கள் வேணாலும் முன்வைக்கலாம். போர்க்காலம் எதையும் நம்ப முடியாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல நம்ம கூடயும் பிரச்சனைக்கு வருவாங்களா பாகிஸ்தான்? அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இந்த ஒரு நாடு பலமுனை தாக்குதலுக்கு உட்படும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்ல வரேன். ஸோ இது போல இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பங்களாதேஷோட வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இது போல பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அணிகள் பிரிஞ்சு பல நாடுகளும் தாக்கிக்குவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. இது பயமுறுத்துறதுக்காக சொல்லல. எஸ்கலேஷன் போகுது அப்படின்னா, எக்கனாமிக்கல் வீழ ஆரம்பிக்கும். எக்கனாமிக்கலி வீழ்றாங்க அப்படின்னா, பல நாடுகள்லயும் உள்ள கிரைசிஸ் வரும். அந்த கிரைசிஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு போருக்குள்ள என்டர் ஆவாங்களான்ற கேள்வி. என்ன நடக்க போகுது? இது போல எதுவும் இல்லாம, அமைதியா தலைவர்கள் பேசி தீர்த்துக்குவாங்க பிரச்சனைய அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவ முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.